ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மாங்காயில் வந்து ரசம் வைக்க போகிறோம். நம்ம சாதா ரசம் வைக்கிறது மாதிரி தான். ஆனால் இதில் வந்து தக்காளியும் புளியும் வந்து ஆட் பண்ண வேண்டாம். நேற்று கட் பண்ண மாங்காயில் பாதி மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கையளவு மாங்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் நல்ல மிளகு, ஒரு பழுத்த பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருக்குல்ல, இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். இனி வந்து நம்ம ரசம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா, இதில் எடுத்துக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். கொத்தமல்லி இலையை மட்டும் அரைக்க வேண்டாம். வேறு எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மாங்காய் பீஸு வந்து நல்லா அரையாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இனி வந்து ரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ஒரு தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அதுக்கு வந்து 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப்பு தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து புளி வந்து ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா மாங்காயில் இருக்க புளிப்பே வந்து இதில் இருக்கும். ஸோ அதனால் வந்து புளி வந்து ஆட் பண்ண வேண்டாம். தக்காளியும் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா தக்காளிலையும் புளிப்பு தன்மை இருக்கும்ல, அதனால் தக்காளியும் வேண்டாம். நம்ம வந்து இரும்பு சட்டியில் பண்ணால் நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இரும்பு கடாய் தான் எடுத்து வச்சுருக்கோம். கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கடுகும் உளுந்த பருப்பும் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச வத்தல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட்டு இனி நம்ம ரசம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை கொதிக்க வைக்கணும். ரசம் கொதிக்கக்கூடாது. அதில் வந்து கொஞ்சம் அந்த பதம் மாதிரி மேலே வரோம்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து கொதிக்க ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். மெயினாக ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது வந்து பாதி சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் கொத்தமல்லி இலையை வந்து போடணும். கொத்தமல்லி இலையை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் போட்டு இது வந்து கொதி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கக்கூடாது, லைட்டாக அந்த மாதிரி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் காயத்தூள் வந்து ஆட் பண்ணணும். காயத்தூள் வந்து நிறைய ஆட் பண்ணக்கூடாது, கம்மியாக ஆட் பண்ணணும். ஏன்னா நிறைய காயத்தூள் ஆட் பண்ணோன்னா லைட்டாக கசக்கும் ரசம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம ரசம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் கொதிக்கக்கூடாது. ஸோ நம்ம இந்த மாங்காய் சீசனில் மாங்காய் ரசமும் பண்ணிட்டோம். இனி வந்து மாங்காயில் வேறு ஏதாவது ரெசிபி உண்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ தான், நம்ம டேஸ்ட்டான ரசம் ரெடி ஆகியாச்சு. இனி வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். இதை வந்து இனி ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் இந்த சீசனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.